Hi friends, welcome back to our channel JLR Creations. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் பார்க்க போறோம். சென்டர் மோட்டிவ் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ சென்டர் லைன்ல இருந்து ஒரு 5 mm டல் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 5 mm பீட் சென்டர்ல வச்சு பீட் லாக் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பீட் சுத்தி சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்க போறேன். இப்போ இதை சுத்தி ஒரு சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 5 mm பீட் சுத்தி ஒரு சுகர் பீட் கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். சென்டர்ல இருந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி நம்ம போட போறோம். அதுக்கு நான் ஒயிட் கலர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பீடை சுத்தி ஒரு 4 லைன் மார்க் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லைன் சென்டர்ல ஒரு 2 லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிக்கிட்டோம்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மோட்டிவோட அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மாறாம ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த சென்டர்ல அப்படி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மோட்டிவ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஒரு பால் ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் நான் எடுத்துக்க போறேன். அதை எடுத்துட்டு ஒவ்வொரு பீடாவும் நம்ம லாக் பண்ண போறோம். ஒரு ரைஸ் பீட் அண்ட் ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம லாக் பண்ண போறோம். இதுல வந்து நீங்க பீட் லாக் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம எப்பயும் போடுற அந்த லாக் போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு லாக் போட தான் செய்யறேன். அப்படின்னா தான் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நான் ஒவ்வொரு பீடுக்கும் லாக் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் பீடு வந்து ஸ்டிச் பண்றேன். நீங்களே பாருங்க வீடியோல. இப்போ ஒரு ரைஸ் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் வச்சு இப்போ நம்ம என் நாட் போடுறோம். லாக் இல்ல என் நாட் போட்டுட்டு அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்றோம். இப்ப பாருங்க, நான் என் நாட் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்டும் ஒவ்வொரு பீடுக்குமே நான் ஒரு என் நாட் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க அந்த சுகர் பீடை மட்டும் வச்சு கூட லாக் பண்ணிக்கலாம். பீட் லாக் போட்டுறலாம். அதுவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இப்போ இந்த மோட்டிவ் முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கஸ்டமர் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க ஆஃப் பப் ஸ்லீவ் வைக்க போறேன், அதனால எனக்கு பார்டர்ல மட்டும் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நம்ம அந்த பார்டர்ல மட்டும் மேலையும் கீழையும் மட்டும் இந்த இது டிசைன்ஸ் போட்டிருக்கோம். பட் சென்டர்ல வந்து எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃபீல் இருந்தது. அதனால நான் அந்த ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன். அந்த மோட்டிவ் போட்ட உடனே ரொம்ப அழகா இருந்தது. அந்த டிசைன்ஸ் பார்க்கறதுக்கேவும் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருந்தது. அதனாலதான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். பாருங்க. இப்போ நம்ம இந்த மோட்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வீடியோஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சென்டர்ல 2 லைன் போட்டிருந்தேன், பட் அதை மாதிரியே செய்யல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்க, அந்த மோட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்லீவோட ஃபுல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.